ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உறவுகளில் யாரையும் பற்றி தீர்மானம் செய்யாமல் இருத்தல் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். குடும்பத்தினர், நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள் என்று நம்மை சுற்றியிருக்கும் மனிதர்களிடம் அவர்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் வருத்தத்தில் இருக்கும்போது, தவறுகள் செய்யும்போது நம்மிடம் பகிர்ந்து கொள்வது கிடையாது. நாம் அவர்களை பற்றி ஒரு முடிவுக்கு வந்துவிடுவோம். அவர்களை ஒதுக்கி விடுவோம். மேலும் உணர்ச்சி வேகத்தில் எதிர்வினை ஆற்றுவோம் என்று பயப்படுகிறார்கள். எனவே தனக்கு பிரியமானவர்களிடம் பேசுவதற்கு பதிலாக இன்றைய மனிதர்கள் தங்களை பற்றி ஒரு தீர்மானம் செய்யாத ஆலோசகர்களிடம் நம்பிக்கை வைக்கிறார்கள். இந்த கணத்தில் நீங்கள் மக்களுக்கு அவர்களை பற்றி தீர்மானம் செய்யாமல் அவர்களுக்கு ஆலோசகர்களாக ஆகி அவர்களை சங்கடமில்லாமல் எப்படி வைத்து கொள்கிறீர்கள் என்பதை பார்த்து கொள்ளலாம். உறுதிமொழி: நான் ஒரு அன்பான ஆத்மா. நான் ஒவ்வொருவரிடமும் கருணையுடன் இருக்கிறேன். நான் அனுசரித்து செல்கிறேன். ஒவ்வொருவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். நிபந்தனை இல்லாமல் அன்பையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் கொடுக்கிறேன். அவர்கள் யார், அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொருட்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுதலும் எதிர்பார்க்காமல் இருப்பதும் எனது இயல்பாக இருக்கிறது. இன்று நான் சந்திக்கும் மனிதர்கள் பல்வேறு இயல்புகளையும் குணங்களையும் உடையவர்களாக இருப்பார்கள் என்பது எனக்கு புரிகிறது. சிலர் உணர்வுபூர்வமாக சங்கடத்தில் இருப்பார்கள். சிலர் தவறுகள் செய்திருக்கலாம், அல்லது சிலர் குழப்பத்தில் இருக்கலாம். அவர்கள் என்னிடம் உரையாடும் போது ஒரு குடும்ப உறுப்பினராக, நண்பராக, உடன் வேலை செய்பவராக என்னிலிருந்து நான் விடுபட்டு அவர்களை பற்றிய எனது எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்கிறேன். அவர்களிடம் உரையாடுகிற எனது மனோபாவத்தையும் நோக்கத்தையும் சோதனை செய்கிறேன். அவற்றை நான் தூய்மையானதாகவும் நேர்மறையானதாகவும் வைத்து கொள்கிறேன். எவ்வித தீர்மானமும் இல்லாமல் ஒரு ஆலோசகராக எனது நடிப்பை நான் நடிக்கிறேன். அவர்கள் மீது அனுதாபம் கொண்டவன். நான் அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறேன். அவர்களுடைய நடத்தை மற்றும் வார்த்தைகளால் நான் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் என்னிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறார்கள். நான் யாரையும் தவறானவர்கள் அல்லது தீயவர்கள் என்று முத்திரை குத்தவில்லை. அவர்களை பற்றி தீர்மானம் செய்து, விமர்சனம் செய்து, அவர்களை ஒதுக்கி எனது ஆற்றலை நான் வீணாக்குவது கிடையாது. எனக்கு அவர்கள் சொல்வதோ செய்வதோ வேண்டுமானால் தவறானதாக இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தின்படி அதுவே அவர்களின் சத்தியம். இது அவர்களுக்கு சரியானதுதான். அவர்கள் தவறானவர்கள் அல்லது தீயவர்கள் என்கிற எண்ணத்தை நான் உருவாக்கவில்லை. அவர்கள் வேறுபட்டவர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். என்னுடைய ஏற்றுக்கொள்ளுதல் நேர்மறை ஆற்றலை பரப்புகிறது. என்னுடைய ஏற்றுக்கொள்ளுதல் அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளவும் உதவுகிறது. அவர்கள் குணப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார்கள். என்னிடம் உரையாடுவதில் வசதியாக உணர்கிறார்கள். நான் அவர்கள் சொல்வதை கவனத்துடனும் அக்கறையுடனும் கேட்கிறேன். நான் அவர்களுக்கு அன்புடனும் மரியாதையுடனும் அறிவுரை சொல்கிறேன், அறிவுறுத்துகிறேன். மக்களை பற்றி தீர்ப்பளிக்காமல் இருப்பதற்கு இந்த உறுதிமொழியை மீண்டும் மீண்டும் சில முறைகள் சொல்லுங்கள். இத்துடன் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உறுதியான உறவை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வுகளுக்கு பொறுப்பாக அவர்களை பிடித்து கொள்ள வேண்டாம். ஓம் சாந்தி.